திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தர், நாவரசர், சுந்தரர், திருவாத ஊரர், மற்றை திருமாளிகை தேவர், சேந்தனார், கருவூரர், தெள்ளு பூந்துருத்தி நம்பி, வருஞான கண்டராதித்தர், வேணாட்டடிகள், வாய்ந்த திருவாளி அமுதனார், மருவு புருடோத்தமர், சேதிராயர் மூலர், மண்ணு திரு ஆளவாயார், ஒரு காரைக்கால் அம்மை, ஐயடிகள், சேரமான், ஒளிர்கீரர், கல்லாடனார், ஒன் கபிலர், பரணர், மெய்யுணர் இளம்பெருமானோடு ஓங்கும் மதிரா அடிகளார், திருமேவு பட்டினத்து அடிகளோடு நம்பியாண்டார், நம்பி சேக்கிலாரும், சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. சிற்றம்பலம். எல்லாம் வல்ல பெருமானுடைய குருவர்களாலும் திருவர்களாலும் இன்றைய தினம் திருமுறை ஆசிரியர்கள் 27. அந்த 27 ஆசிரியர்களில் ஒருவரான சேந்தனார், அவருடைய பாடல்கள் எல்லாம் 9ஆம் திருமுறையில் இருக்கின்றது. திருமுறை ஆசிரியர்கள் ஒருவர் அவர் திருப்பல்லாண்டு அப்படின்னு சாமிக்கு பல்லாண்டு பாடியிருக்கார். நாம் எல்லாம் ஐம்பெரும் புராணம் என்று சொல்லக்கூடிய பஞ்சபுராணம் பாடும்போது தேவாரம், திருவாசகம், திருவிசைப்பா, திருப்பல்லாண்டு, பெரிய புராணம், இதுதான் ஐம்பெரும் புராணம், பஞ்சபுராணம்னு சொல்லுவோம். அப்படி பாடக்கூடிய வரிசையில் நம்மளுடைய சேந்தனாருடைய திருப்பல்லாண்டு வருகின்றது. அவருடைய அருள் வரலாற்றை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். சேந்தனார் பட்டினத்தடிகளுக்கு கணக்க பிள்ளையாக இருந்திருக்கார். பட்டினத்தார் தெரியும்ல நமக்கு, அவரும் திருமுறை ஆசிரியர்களில் வர்றார். அவருடைய பாடல்கள்லாம் 11ஆம் திருமுறையில் இருக்கு. பட்டினத்து அடிகளோடு நம்பியாண்டார், நம்பி சேக்கிலாரும் அப்படின்னு சொன்னோம்ல. இவருடைய பாடல்கள்லாம் 9ஆம் திருமுறையில் இருக்கு. இவர் பட்டினத்தாருக்கு கணக்க பிள்ளையாக இருக்கார். அப்படி இருக்கும்போது பட்டினத்தார் துறவியாயிறார். காதற்ற ஊசியும் வாராது கான் கடைவெளிக்கேன், அந்த ஒரு வார்த்தைக்கு மருதவாணன்னு அவருக்கு மகனாக, வளர்ப்பு மகனாக ஒரு வார்த்தை நம்ம சொல்கிறோம்ல, ஒரு வார்த்தை, ஒரு சொல், ஒரு சொல் மாணிக்கவாசகருக்கு நமச்சிவாய வாழ்க, நமச்சிவாய, அடுத்து சிவாய நம, ஒரு சொல் அவரை உயர்ந்த நிலைக்கு கொண்டு போச்சு. உலகியலை விடுத்து அருளியலுக்கு போனார். அதுபோல் சும்மா இருன்னு அருணகிரிநாதருக்கு ஒரு உபதேசம். அவர் முருகப்பெருமானோட திருவருள் பெற்றவர். அவர் 1000 பாடல்கள், திருப்புகழ் பாடியிருக்கார் சந்த முறையில். அற்புதமான பாடல்கள் அவையெல்லாம். அதெல்லாம் திருப்புகழ் பாடாமல் யாருமே வழிபாட்டை நிறைவு செய்யறதில்ல. அப்படி ஒரு வார்த்தை, ஒரு சொல் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த ஒரு சொல்லு தான் பட்டினத்தாருக்கு காதற்ற ஊசியும் வாராதுகான் கடைவெளிக்கே அப்படின்னு. அவர் என்ன செஞ்சார்? மிகப்பெரிய செல்வந்தர், அரசனுக்கே கடன் கொடுக்கக்கூடிய அளவில் செல்வந்தராக வாழ்ந்தவர். துறவி ஆயிடுறார். எல்லாத்தையும் துறந்து வீட்டை விட்டு வெளியில் போயிடுறார். அப்படி போகும் பொழுது சேந்தனார்கிட்ட கஜானாவை திறந்து விடு, மக்கள் எல்லாம் போய் வேண்டிய அளவு பொன் பொருளாக எடுத்துகிட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். துறவிக்கு எதுக்கு பொண்ணும் பொருளும், அதனால் கஜானாவை திறந்து விடு, பொதுமக்கள் வேண்டியதை எடுத்து கொண்டு போய் நன்றாக வாழட்டும்னு சொல்லிட்டு போயிட்டார். இப்போ நம்ம சேந்தனார் அங்கே இருக்கார். இதுவே பாருங்கள், வேற ஒரு கணக்கு பிள்ளையாக இருந்தால் என்ன செய்வார்? கஜானாவை திறந்து விடுவாரா? அவருக்கு என்ன, துறவியாக போயிட்டார், போனால் போகட்டும், இவ்வளோ செல்வத்தை நம்ம விட முடியுமா அப்படின்னு அவங்க சொந்தமாக வைத்து கொண்டு அவர் சுகபோகமாக வாழணும்னு நினைப்பாங்க.
ஆனால் நம்ம சேந்தனார் வந்து அப்படி பண்ணலை. கஜானாவை திறந்து விட்டு, இவர் வந்து மனதளவில் துறவி தான், ஆனால் இல்லறத்தில் தான் இருக்கார். துறந்து அவரை மாதிரி போகலை. ஒரு பொருள் பற்று இல்லை அப்படின்னாலே அவங்க துறந்தார் தான். அதனால் அந்த பொன் பொருளெல்லாம் அவர் எதையுமே எடுத்துக்கொள்ளவில்லை. அப்படியே என்ன செய்கிறாருன்னா, எங்கே போகிறாரு? தில்லைக்கு போயிடுறார். நம்ம பட்டினத்தார் காவிரி பூம்பட்டினம் அங்கேருந்து தில்லைக்கு வந்துடுறார். தில்லையில் வந்து விறகு வெட்டி அந்த விறகை கொண்டு போய் விற்று அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய வருமானத்தை வைத்து தனக்கும் தன்னுடைய மனைவி மக்களுக்கும் உணவு படைத்து அடியாருக்கும் உணவு படைக்கிறார். இதுதான் நம்ம நாயன்மார்களுடைய வைராக்கியம். செல்வம் இருந்தால் தான் நம்ம பணி செய்யணும், அன்னம்பாளிப்பு கொடுக்கணும் அப்படின்றது இல்லை அவங்ககிட்ட. வறுமை குன்றிய காலத்திலும் மனம் குன்றாது சலிக்காது வைராக்கியமாக விடாமல் செய்யக்கூடியவர் தான் நம்ம நாயன்மார்கள். அந்த வகையில் தான் நம்ம சேந்தனாரும் விறகு வெட்டி அதன் மூலமாக வரக்கூடிய வருவாயை வைத்து தன்னுடைய குடும்பத்தையும் காப்பாற்றி வரக்கூடிய அடியார்களுக்கும் அன்னம்பாளிப்பு செய்கிறார். அப்போ சாமி என்ன பண்ணுறாரு? சேந்தனாருடைய பெருமையை உலகறிய செய்ய வேண்டும்னு நினைக்கிறார். அப்போ மழை பெய்து விறகு வெட்ட செல்ல முடியல. இப்படி தொடர்ந்து 1 வாரம் 10 நாள் அப்படி தொடர்ந்து மழை நீடித்து விறகு வெட்ட செல்ல முடியலைன்னா அந்த விறகு வெட்டியோட இல்லத்தில் எப்படி இருக்கும்? அரிசி பருப்பு தானியங்கள் எதுவுமே வாங்க முடியல. மழைக்காலமாக இருக்குது, விறகு வெட்ட போக முடியல, வருமானம் இல்லை. அந்த மாதிரி ஒரு சூழலில் இருக்காங்க. அப்போ அவருக்கே வந்து உணவுக்கு கஷ்டமான சூழ்நிலையாக இருக்குது. அந்த ஒரு காலத்தில் சாமி என்ன பண்ணுறாருன்னா, ஒரு தில்லை அம்பலவன் ஒரு அடியாராக வேடம் தாங்கி அந்த சேந்தனோட இல்லத்துக்கு வர்றார். இல்லத்துக்கு வந்து என்ன செய்கிறாரு? அப்பா பசித்து வந்தேன்னு சொல்கிறார். அவர் என்ன பண்ணுறாரு? சேந்தனார் வந்து பார்க்குறாரு, உணவுப் பொருள்கள் எதுவுமே இல்லை. கொஞ்சம் பச்சரிசியோட மட்டும் இருக்குது. அந்த பச்சரிசி எடுத்து வறுத்து அதை திரித்து அதை ஒரு களியாக்குறார். அதை சாமிக்கு வந்து கொடுக்குறார் அந்த களியை. அப்போ சாமி வந்து அந்த களியை வந்து தேவாமிர்தமாக சாப்பிட்டு, அப்பா களி வந்து ரொம்ப அமிர்தம் போல் இருக்குது, இன்னும் களி இருக்கான்னு கேட்டார். சாமி இன்னும் கொஞ்சம் இருக்குது, துண்டில் கூடப்பா நான் பசிக்கும்போது சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிட்டார். போய் கருவறை முழுவதும் களி, அவருடைய வாயிலும் களி இருக்குது. தில்லைவாழ் அந்தணர்கள் மறுநாள் காலையில் வந்து கருவறை திறக்கிறாங்க. அதில் பார்த்திங்கன்னா களியாக இருக்குது, சாமியோட வாயிலையும் களி இருக்குது. யார் பண்ணது இந்த மாதிரி ஒரு காரியம்? நம்ம நல்லா தானே நட சாத்திட்டு போனோம், இப்போ தானே வந்து நட திறக்கிறோம். இது எப்படி நடந்தது? என்ன நடந்தது? யார் இப்படி செய்திருப்பாங்க? அதிசயமாக இருக்கே அப்படின்னு சொல்லும்போது சாமி சொல்கிறார், அசரீரியா, சேந்தனார் கொடுத்த களியை யாம் உண்டோம்னு சொன்னார். ஓ, சேந்தனார்னா யாருன்னே தெரியல தில்லைவாழ் அந்தணர்களுக்கு. சரின்னு அப்படி இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த தேர் திருவிழா வருது. திருவாதிரை, ஒவ்வொரு திருவாதிரை திருநாளன்றும் தில்லை கூத்தபிரான் தேரில் போய் வீதி உலா வருவார். சாமி வந்து கோயிலுக்கு வர முடியாதவங்களுக்கு தான் அருள் செய்வதற்காக வீதி உலா வர்றார். இப்போ கோயிலில் வந்து தரிசனம் பண்ண முடியாதவங்க நிறையா இருப்பாங்க. ஊனமுற்றோர், வயதானோர், பிணியின் காரணமாக வர முடியாதவங்க, தீட்டின் காரணமாக வர முடியாதவங்க, பல சூழல்னால கோயிலுக்கு வர முடியாமல் இருப்பாங்க.
அவங்களுக்கெல்லாம் எப்படி அருள் செய்கிறது சாமி? அதுக்காக தான் இந்த விழா காலங்களில் சாமி புறப்பாடு வச்சாங்க. அது உற்சவர் வருவார். ஆனால் தில்லையில் என்ன ஒரு சிறப்புனா, கருவறையில் இருக்க தில்லை கூத்தபிரான் அம்பலவாணரே வருவார். அதுதான் தில்லையோட சிறப்பு. அதனால தில்லைக்கு போய் தேர் பார்க்குறது ரொம்ப சிறப்பு. அப்போ அந்த தேரில் சாமி எழுந்தருள பண்ணியாச்சு. இப்போ தேர் வந்து வடம் பிடிச்சி இழுக்கணும். தேர் நகரவே இல்லை. எத்தனையோ முயற்சி பண்ணி பார்த்துட்டாங்க. அரசன் வந்து யானையெல்லாம் விட்டு இழுத்து பார்க்குறான். தேர் நகரவே இல்லை. சாமி அசரீதியாக சொல்கிறாரு, சேந்தனார் வந்தால் தான் தேர் நகரும், திருப்பல்லாண்டு பாடினாதான்னு சொல்லிட்டார். அப்போ தான் இவங்களுக்கு சேந்தனாரா யாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. விறகு வெட்டி அவரும் தேரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மூலையில் இருக்கார் அந்த கூட்டத்தில். அவர் இது வரைக்கும் பாடினதே கிடையாது. அவர் பயப்படுறாரு, நான் என்ன பாடுறது அப்படின்னு. அப்போ தேருக்கு முன்னாடி வா அப்படின்னு சொல்லி அசரீரியா சாமி சொன்னோன்னே தேருக்கு முன்னாடி வந்து நிற்கிறார். நான் என்ன பாடுறது அப்படின்றார். மண்ணுகத்தில்லைன்னு பாடு அப்படின்னார். அவராக உள்ளிருந்து உணர்த்த. நம்ம திருமுறை ஆசிரியர்கள் எல்லாமே சாமி உள்ளிருந்து உணர்த்த தான் பாடுவாங்க, அவங்களா பாடுறது கிடையாது. அதுதான் ஞானசம்பந்தர் எனதுரை தனதுரையாக அப்படின்னு சொல்லியிருக்கார். அதுபோல் சாமி உள்ளிருந்து உணர்த்த அவர் பாடுறாரு. மண்ணுகத்தில்லை வளர்கள் வஞ்சகர் போயகல, பொன்னின் செய் மண்டபத்து உள்ளே புகுந்து புவனியெல்லாம் விளங்க, அண்ணன் நடை மடவாள் உமைக்கோன் அடியோமுக்கு அருள் புரிந்து பின்னை பிறவி அறுக்க நெறிதந்த பித்தர்க்கு பல்லாண்டு கூறுதுமே அப்படின்னு சொல்லி பாடுறார். 13 பாடல்கள் பாடுறார். தேர் இவ்வளோ நேரம் நகரவே இல்லை. யானையை வச்சு இழுத்தா கூட நகராத தேர் அதுவாக ஓடி நிலைக்கு வந்து நின்றுச்சு. அப்படி ஓடாத தேரை ஓட வைத்த அற்புத பதிகம்தான் சேந்தனார் அருளி செய்த திருப்பல்லாண்டு. நாமெல்லாம் அன்றாடம் அவசியம் ஓத வேண்டிய பதிகம். பஞ்சபுராணத்தில் தினமும் ஒரு பாடல் நம்ம கட்டாயம் பாடணும். நேரம் கிடைத்தா 13 பாடலையும் பாடணும். ஓடாத தேரையே ஓட வைக்கிதுன்னா நம்மளுடைய தீவினைகளை ஓட வைக்காதா அந்த பதிகம்? அற்புதமான பதிகங்கள். யாரார் வந்தார் சொல்கிறார். இந்த தேர் திருவிழாவுக்கு யார் யார் வந்தாங்கன்னு தெரியுமா? அமரர் குலாத்தில், அமரர்னா தேவலோகத்தில் இருக்கவங்க குலாம் குலாமாக வந்திருக்காங்க, கூட்டம் கூட்டமாக வர்றாங்க. ஆதிரை அணியுடைய திருவாதிரை திருநாள். நாராயணனோடு நான்முகன் அங்கி இரவியும் இந்திரனும். நாராயணன் மட்டும் இல்லை, நான்முகன் எல்லா தேவர்களும், இந்திரன் முதல் கொண்டு அத்தனை பேரும் வந்து அந்த தேர் திருவிழாவை பார்க்குறாங்களாம். சாமி தேரில் எழுந்தருளி அருள் செய்கிற அந்த திறத்தை. அதுதான் அந்த மண்ணுகத்தில்லையில் இதில் சொல்லுவார். ஆறார் வந்தார் அமரர் குலத்தில் அணியுடைய ஆதிரனால் நாராயணனோடு நான்முகன் அங்கி இரவியும் இந்திரனும் தேரார் வீதியில் தேவர் குலாம்கள் திசையனைத்தும் நிறைந்து. தில்லையில் இருக்கக்கூடிய திசை அனைத்தும் தேவர் கூட்டம் அப்படியே நிறைந்து இருக்கான். எப்படி இருக்கும் பாருங்க. தேரில் சாமி எழுந்தருள் இருக்கார் அம்பலவாணர். அந்த தில்லை நகர் முழுவதுமே தேவர்களோட கூட்டம். வானுலகத்தில் யாருமே இல்லை, எல்லாம் மண்ணுலகத்துக்கு வந்துட்டாங்க சாமி தேர் திருவிழா பார்க்க. அப்போ நம்ம இங்கே இருக்கவங்க பார்க்கணுமா வேணாமா? வாழ்நாளில் ஒரு முறையாவது இந்த கண்ணை கொண்டு பெருமான் தில்லை பெருமானோட அந்த தேர் காட்சி, தில்லை பெருமானையாவது பார்க்கணும். அப்படி பார்த்து பாடிய பதிகங்கள் தான் இந்த திருமுறை பாடல்கள். திருமுறை, திருன்னா சிவம், முறைன்னா முறையிடுதல், அவர்கிட்ட சொல்லி முறையிடுறது, விண்ணப்பிக்கிறது. அதனால தான் திருமுறை விண்ணப்பம் அப்படின்னு சொல்கிறோம். முறைப்படுத்தப்பட்டதுன்னு சொல்லலாம். பதியம்
பதிய வைத்து கொள்வது. பெரும்பாலும் மனனமாக பாடணும் பாடல்களை. அந்த வகையில் அந்த திருப்பல்லாண்டு பாடுறவர் அப்புறம் என்ன செய்கிறாருன்னா, திருவிடைக்களின்னு ஒரு ஊரில் போய் தன்னோட இறுதி காலத்தில் தங்கி இருந்து அங்கே ஒரு மடம் அமைக்கிறார். அங்கே தான் அவர் முக்தி அடைகிறார். அந்த நாள் தான் இந்த தை மாதம் பூச நட்சத்திரம், நம்மளுடைய சேந்தனாருடைய குருபூசை திருநாள். அவருடைய இந்த அற்புதமான திருநாள், நன்னாள், பொன்னாள், அவருடைய இந்த குருபூசை திருநாளில் அவருடைய அருள் வரலாற்றை சிந்திப்பதற்கு நமக்கு துணை செய்த குருவர்களுக்கும் திருவர்களுக்கும் அடியார் பெருமக்களுக்கும் நன்றி பாராட்டி அமைகின்றேன். அவருடைய பாடல்களை தினசரி ஓத வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். சேந்தனார் பெருமான் அருளிய திருப்பல்லாண்டு. மண்ணுகத்தில்லை வளர்க நம்பத்தர்கள் வஞ்சகர் போயகல பொன்னின் செய் மண்டபத்து உள்ளே புகுந்து புவனியெல்லாம் விளங்க அண்ணனடை மடவாள் உமைக்கோ நடியோமுக்கு அருள் புரிந்து பின்னை பிறவி அறுக்க நெறி தந்த பித்தர்க்கு பல்லாண்டு குருதுமே. மிண்டு மனத்தவர் போமின்கள் மெய்யடியார்கள் விரைந்து வம்மின் கொண்டும் கொடுத்தும் குடிகுடியீசற்கு ஆட்சை மின் குலாம் புகுந்து அண்டம் கடந்த பொருள் அளவில்லதோர் ஆனந்த வெல்ல பொருள் பண்டும் இன்றும் என்றும் உள்ள பொருள் என்றே பல்லாண்டு குருதுமே. நிட்டையில்லா உடல் நித்து என்னை ஆண்ட நிகரிலா வண்ணங்களும் சிட்டன் சிவன் அடியாரை சீராட்டும் திறங்களுமே சிந்தித்து அட்டமூர்த்திக்கு என் அகம் நெக ஊரும் அமிர்தினுக்கு ஆலநீழல் பட்டனுக்கு என்னை தன்பார் படுத்தானுக்கே பல்லாண்டு குருதுமே. சொல்லாண்ட சுருதி பொருள் சோதித்த தூய்மணத் தொண்டருள்ளீர் சில்லாண்டில் சிதையும் சில தேவர் சிறுநெறிகள் சேராமே வில்லாண்ட கனகத்திரள் மேரு விடங்கன் விடைப்பாகன் பல்லாண்டு என்னும் பதம் கடந்தானுக்கே பல்லாண்டு குருதுமே. புரந்தரன் மாலயன் பூசலிட்டு ஓலமிட்டு இன்னும் புகழரிதாய் இறந்து இறந்து அழைப்ப என்னுயிராண்ட கோவினுக்கு என் செய்யவளம் என்று கரந்தும் கரவாத கற்பகனாகி கரையில் கருணைக்கடல் பரந்தும் நிறந்தும் வரம்பில்லா பாங்கற்கே பல்லாண்டு குருதுமே. சேவிக்க வந்த அயன் இந்திரன் செங்கண் மால் எங்கும் திசை திசையென கூவி கவர்ந்து நெருங்கி குலாம் குலாமாய் நின்று கூத்தாடும் ஆவினுக்கு அமுதை என் ஆர்வத் தனத்தினை அப்பனை ஒப்பமரர் பாவிக்கும் பாவகத்து அப்புறத்தானுக்கே பல்லாண்டு குருதுமே. சீரும்பொழியும் பொழிய சிவலோக நாயகன் சேவடிக்கீழ் ஆரும் பெறாத அறிவு பெற்றேன் பெற்றது யார் பெறுவார் உலகில்
ஊரும் உலகும் கலர உளறி உமை மணவாளனுக்கு பாரும் விசும்பும் அறியும் பரிசு நாம் பல்லாண்டு குருதுமே. சேலும் கயலும் திளைக்கும் கண்ணார் இளம் கொங்கையில் செங்குங்குமம் போலும் பொடியணி மார்பு இலங்கும் என்று பொன்னியர் பொற்றிசைப்ப மாளும் அயனும் அறியா நெறிதந்து வந்தென் மனத்தகத்தே பாலும் அமுதமும் முத்து நின்றானுக்கே பல்லாண்டு குருதுமே. பாலுக்கு பாலகன் வேண்டியழுதிட பார்க்கடல் இந்த பீரான் மாளுக்கு சக்கரம் அன்றருள் செய்தவன் மன்னியதில்லை தன்னுள் ஆளிக்கும் மந்தனர் வாழ்கின்ற சிற்றம்பலமே இடமாக பாலித்து நட்டம் பயிலவல்லானுக்கே பல்லாண்டு குருதுமே. தாதையை தாளர வீசிய சண்டிக்கு வண்டத்தொடுமுடனே பூதலத்தோறும் வணங்க பொற்கோயிலும் போனகமும் அருளி சோதி மணிமுடி தாமமும் நாமமும் தொண்டர்க்கு நாயகமும் பாதகத்துக்கே பரிசு வைத்தானுக்கே பல்லாண்டு குருதுமே. குழல் ஒளியாலொலி கொத்தொழியே தொழி எங்கும் கூலாம் பெருகி விலவொளி விண்ணளவும் சென்றுவுமி திருவாரூரின் மலவிடையார்க்கு வழி வழியானாய் மனம் செய் குடி பிறந்த பல அடியாரோடும் கூடியம்மானுக்கே பல்லாண்டு குருதுமே. ஆரார் வந்தார் அமரர் குலாத்தில் அணியுடை ஆதிரை நாள் நாராயணனோடு நான்முகனங்கி இரவியும் இந்திரனும் தேரார் வீதியில் தேவர் குலாங்கள் திசையனைத்தும் நிறைந்து பாரார்தொல் புகழ் பாடியும் பல்லாண்டு குருதுமே. எந்தை எந்தாய் சுற்றம் முற்றும் எமக்கமுதாம் எம்பிரான் என்றென்று சிந்தை செய்யும் சிவன் சீரடியார் அடிநாய் செப்புரை அந்தமில் ஆனந்த சேந்தன் எனைப் புகுந்து ஆண்டு கொண்டு ஆறுயிர் மேல் பந்தம் பெரிய பரிந்தவனே என்று பல்லாண்டு குருதுமே. அந்தமில் ஆனந்த சேந்தன் எனைப் புகுந்து ஆண்டு கொண்டு ஆறுயிர் மேல் பந்தம் பெரிய பரிந்தவனே என்று பல்லாண்டு குருதுமே. பல்லாண்டு குருதுமே. திருப்பல்லாண்டு குருதுமே. திருச்சிற்றம்பலம்.